அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் கல்லூரி வழங்கும் இன்றைய சிந்தனை. நம்ம ஒவ்வொருத்தருமே வீட்டை விட்டு வெளியில வரும்போது எதெல்லாம் கையில எடுத்துக்குவோம்? கொஞ்சம் யோசிங்க. ஃபோன், பர்ஸ், அப்புறம் இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியமான ஒன்றை நம்ம தினமும் நம்ம கூடவே சுமந்துட்டு வரோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதான் நம்மோட ஆட்டிடியூடு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நல்லா படிச்சா, அழகா இருந்தா, இல்ல நிறைய காசு இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நிஜம் கிடையாதுங்க. காட்டுல சிங்கம்னா ராஜா. அது என்ன மற்ற விலங்குகளை விட உயரமா, இல்ல சிறுத்தையை விட வேகமா? அதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் அது ராஜா? ஏன்னா அதோட ஆட்டிடியூட் தான். சிங்கம் முன்னாடி யானையே நின்னாலும் சிங்கம் பயப்படாது. என்ன தெரியுமா நினைக்கும் சிங்கம்? ஆஹா, நமக்கு இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு கிடைச்சிருச்சேன்னு நினைக்குமா. ஆனா யானை என்னதான் பெருசா இருந்தாலும் சிங்கத்தை பார்த்ததுமே பயப்படுமா. ஆமாங்க, நம்ம கிட்ட இருக்க பலத்தை விட நாம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஆட்டிடியூட்னா கெத்து காட்டுறதோ இல்ல திமிரா பேசுறதோ கிடையாது. எல்லோரும் உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது என்னால முடியும்னு உங்களை நம்புறது தான் ஆட்டிடியூட். தோத்து போய் நிற்கும் போது இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்றது தான் ஆட்டிடியூட். நம்ம கிட்ட மார்க் கம்மியா இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா இந்த உலகமே நமக்கு முன்னாடி தலைவணங்கும் அப்படின்றது தான் உண்மை. அதனால எப்பொழுதுமே தலை குனிஞ்சு நடக்காதீங்க. சிங்கம் மாதிரி கம்பீரமா உங்களோட கனவுகளை நோக்கி ஆட்டிடியூடோட வாழ்க்கையை துரத்துங்க. கனவுகளை அடைங்க. கிரீடம் இருந்தாதான் ராஜான்னு இல்லைங்க, சரியான ஆட்டிடியூட் இருந்தாலே எப்பவுமே நமக்கு நம்ம ராஜா தான். இதே மாதிரி மற்றும் ஒரு சிந்தனையில உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுவது ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் கல்லூரி.